ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், வடக்கு காசா, நார்த் காசா பகுதிகளில் மக்களுடைய நிலை எவ்வளவு அவலமான நிலையாக இருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் குறைந்தபட்சம் குளிப்பதற்கான தண்ணீர் கிடைக்கிறது. 10 நாட்களுக்கு உள்ளாக குளிப்பதற்கான எந்த தண்ணீர் வாய்ப்புகளும் அவர்களுக்கு இல்லை என்கிறது ஐநாவினுடைய ஆய்வறிக்கை. ஒருவர் குளிப்பதற்கு தேவையான தண்ணீர் கூட கிடைக்காத அளவுக்கு அந்த மக்களுடைய நிலை அகோரமானதாக மாறியிருக்கிறது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டவர்கள் யுத்தத்தின் முடிவுக்கு பிறகு கூட இப்படியான அவல நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு கவலையான செய்திகளாக வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில், பாலஸ்தீனத்தை ஆளுகிற விவகாரத்தில், பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய கண்ட்ரோல் விவகாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் புறம் தள்ளிவிடக் கூடாது என்கிற ஒரு அறிக்கையை இன்றைக்கு அரபு நாடுகளுக்கு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம். அது எதுக்காக அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அதிகாரத்தை கைவிடுவது என்பது பாலஸ்தீன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு குழுவை நீங்கள் புறம் தள்ளுவதற்கு சமானமானது. எனவே நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலஸ்தீன பெருபூமியின் காசா நிலப்பரப்பிலே சீஸ்ஃபயர், யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு 34வது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளோடு காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 504வது நாளாக இருக்கிறது. இந்த நிலையில தான் காசாவினுடைய அனைத்து செயல்பாடுகளும் தொடர்ந்து பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் விதமான செயல்பாடுகளாக மாறியிருக்கிறது. நாம் வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதிலே அரபு நாடுகளுடைய மிக முக்கியமான 5 நாடுகள் ஒன்று சேர்ந்து காசா தொடர்பான எகிப்திய திட்டம் தொடர்பில் ஆலோசனைகளை செய்து வருகிறார்கள். அது என்ன நடக்கிறது என்கிற மேலதிக செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், வடக்கு காசா, நார்த் காசா பகுதிகளில் மக்களுடைய நிலை எவ்வளவு அவலமான நிலையாக இருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் குறைந்தபட்சம் குளிப்பதற்கான தண்ணீர் கிடைக்கிறது. 10 நாட்களுக்கு உள்ளாக குளிப்பதற்கான எந்த தண்ணீர் வாய்ப்புகளும் அவர்களுக்கு இல்லை என்கிறது ஐநாவினுடைய ஆய்வறிக்கை. ஒருவர் குளிப்பதற்கு தேவையான தண்ணீர் கூட கிடைக்காத அளவுக்கு அந்த மக்களுடைய நிலை அகோரமானதாக மாறியிருக்கிறது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டவர்கள் யுத்தத்தின் முடிவுக்கு பிறகு கூட இப்படியான அவல நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு கவலையான செய்திகளாக வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில், இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவீவ்ல இன்றைக்கு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. டெல் அவீவ்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 பஸ்களுக்குள்ள வெடிகுண்டுகள் தாக்குதல் நடத்துவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும், 3 பஸ்கள் வெடித்து சிதறி இருப்பதாகவும், ஒரே நேரத்தில் 2 பஸ்கள் வெடித்து 3வது பஸ் 15 நிமிடத்திற்கு பிறகு வெடித்திருக்கிறது. மேலும் 2 பஸ்கள் வெடிப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் பாதுகாப்பு சோதனை நடத்தி வெடிமருந்துகளை மீட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்திகளுக்கு பிறகு பேசியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது பயங்கரவாத தாக்குதல் என்றும், இதற்காக திட்டமிட்டவர்களை நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்றும் சூளுரைத்திருப்பது மட்டுமல்லாமல், வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் அதிகமான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று அறிவித்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்னா, டெல் அவீவ்ல இல்ல, உலகத்தில் எங்க பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது கண்டனத்திற்குரியது, சாபத்திற்குரியது. அத்தனை மக்களும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தக்கூடியவர்களை புறக்கணிக்க வேண்டும். தீவிரவாதம் உருவாகுவதற்கு யாரும் துணை போகக்கூடாது என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் உலகம் முழுவதும் இதை உருவாக்குவது யார்? இப்பொழுது திடீரென இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதனுடைய பின்னணி இவ்வளவு உலக மகா ராணுவம் என்று சொல்லக்கூடிய மொசாதினால ஏன் உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை? என்ன காரணம்? குண்டு வெடித்ததோட வெஸ்ட் பேங்க்ல தேடுதல் நடத்துங்க என்று சொல்வதற்கான அடிப்படை என்ன என்கிற கேள்விகளை சர்வதேச ஆய்வாளர்கள் பல பேரும் எழுப்பிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். நீங்க அல் ஜசீராவில் நிறைய ஆய்வாளர்களை எடுத்து இது தொடர்பாக பேசுகிறார்கள். பேசுகிற போதெல்லாம் இதே கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏன்னா ஒருபுறம் காசாவுக்குள்ள சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கிறது, சமாதானம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குது, அவங்க கேப்டிவ்ஸை விடுதலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு
யுத்தத்தை தொடர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு தள்ளப்பட்டிருக்கிறாரு. மீண்டும் ஒரு யுத்தத்தை அவர் ஆரம்பிக்கல என்று சொன்னால் தேர்தல் நடத்துவதற்கு அவர் ஆரம்பிக்க வேண்டும். தேர்தல் நடத்தப்பட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிடும். ஆட்சி கவிழ்ந்து விட்டால் அவருடைய விசாரணைகள் நடைமுறைக்கு வந்துவிடும். அவர் மீதான ஊழல் விசாரணை நடைமுறைக்கு வருகிற போது அவர் இந்த ராணுவத்தை தவறாக வழிநடத்தினார் என்கிற குற்றச்சாட்டும் விசாரணைக்காக வருகிற போது கண்டிப்பாக அவர் சிறை செல்ல வேண்டி வரும் என்கிற பின்னணி அடிப்படைகள் பலதும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது காசாவிலே இருக்கக்கூடிய இந்த யுத்த நிறுத்த நடைமுறையை சீர்குலைப்பதற்கான ஒரு திட்டமிட்ட சதித்திட்டமா என்கிற கேள்விகள் தான் தற்போது அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கிற போது இதனுடைய பின்னணி தெரிய வரும். எது எப்படி போனாலும் தற்போதைய நிலையில் இப்படியான ஒரு தாக்குதலுக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவமோ வேறு யாருமோ திட்டமிட மாட்டார்கள் என்பது யதார்த்தமாக பார்க்கும்போது புரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இருக்கிற சமாதான நிலையை அவங்களே கெடுத்துக்கிறணும்னு நினைப்பாங்களா என்கிற கேள்வியும் எழுகிறது. இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா திட்டத்திற்கு எதிராக எதிர்வருகிற மார்ச் மாதம் 4ஆம் தேதி எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அரபு நாடுகளுடைய அரபு லீக் மாநாடு நடைபெற இருக்கிறது. அரபு லீகில் பங்கு பெறாத நாடுகள் கூட அந்த மாநாட்டுக்கு முக்கியமாக சில நாடுகள் அழைக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிற நேரத்தில் தான் தற்போதைய நிலையில் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதில் அரபு நாடுகள் ஒன்று கூடி ஒரு மாநாட்டை நடத்தி வருகிறார்கள், ஒரு கலந்துரையாடலை நடத்தி வருகிறார்கள். சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகள் இந்த மீட்டிங்கில் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான 5 நாடுகள் தான் பங்கெடுக்கிறார்கள். இவங்க முதல் கட்டமாக டிஸ்கஷன் முடிச்சதுக்கு பிறகு 4ஆம் தேதி மாநாட்டில் அது தொடர்பாக பெரிய கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செய்த சர்வதேச விதிமீறல் குற்றங்களுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் நீதி கோர வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இப்படி செய்திகள் எல்லாம் நடைமுறையில் இருக்கிற போது இன்றைக்கு காலையிலேயே பரபரப்பாக ஆரம்பித்த ஒரு செய்தி தான், நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினால் கையளிக்கப்பட்ட 4 பாடிகள், 4 உடல்கள்ல ஒரு உடல் சம்பந்தப்பட்ட நபருடைய உடல் அல்ல, வேறு ஒருவருடைய உடலை அவருடைய உடலாக நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருந்தது. குறிப்பாக கிபுட் நிர் ஓஸ் என்கிற பகுதியினுடைய ஆளுநருடைய அறிக்கை பிரகாரம் ஷிரி பிபாஸினுடைய உடல் அதற்குள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஷிரி பிபாஸ் என்கிற ஒரு பெண், அவருடைய கணவர், அவருடைய 2 குழந்தைகள், மொத்தம் 4 பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள். இதிலே ஷிரி பிபாஸும் அவருடைய 3 பிள்ளைகளும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் காசாவுக்குள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவருடைய கணவர் உயிர் பிழைத்திருந்தார். அவரை கடந்த முறை அவர்கள் உயிரோடு விடுதலை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ஷிரி பிபாஸினுடைய உடலை பரிசோதனை செய்து பார்த்ததில் DNA பிரகாரம் அது அவருடைய உடல் அல்ல, வேறு நபருடைய ஒரு உடலாக இருக்கிறது என்று சொல்லி இப்படியான வேறு நபருடைய உடலை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிடத்தில் கையளித்திருக்கிறது என்கிற ஒரு பாரிய குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, இது யுத்த நிறுத்த விதி மீறல் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இதற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உயர்ந்த விலை கொடுக்க வேண்டி வரும். நாங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடோ அல்லது பிணமாகவோ இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே மீட்டெடுப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார். உண்மை, மீட்டெடுக்கணும், உயிரோட மீட்டெடுக்கணும், இல்லாட்டி பணமாகவாது மீட்டெடுக்கணும், அதெல்லாம் ஓகே. உயர்ந்த விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்றார்ல, இப்ப கொடுத்ததை விடவா பெரிய விலையை கொடுத்துட போறாங்க. 2வது மீட்டெடுக்க முடியும்னா யுத்தத்திலே மீட்டெடுத்திருக்கலாமா இல்லையா? இது என்னன்னா, அரசியல்வாதிகள் எப்பொழுதும் இப்படி அரசியல் தனமான சில்லறத்தனமான பேச்சுக்களை தான் பேசுவாங்க. அவர் என்ன கோட் ஷூட் போட்டு அரசியல்வாதி, அவர் எலெக்ஷனை முன்னிட்டு நான் எப்படி தெரியுமான்னு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை லட்சணம் என்னன்னு நாட்டுக்குள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரு சமாதான உடன்படிக்கையில தான் மக்களை வெளியெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது கூட தரலண்டா என்ன பண்ணுவேன் தெரியுமா, இவ்வளவு நாள் தான் அவங்க தரல, என்ன பண்ணிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சுங்கிறத கூட விளங்காம அவர் இப்படியான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஷிரி பிபாஸினுடைய உடல் தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு முக்கியமான அறிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷிரி பிபாஸ் மட்டுமல்ல, நாங்க இனிமே தரக்கூடிய உடல்கள் ஜனாசாக்கள்ல கூட இப்படியான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா, நீங்கள் குண்டு தாக்கல் நடத்தும் போது, வான்வழி தாக்கல் நடத்தும் போது கட்டிட இடிபாடுகளுக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். அவங்களோட உடல் என்று சொல்லி நாங்கள் வேறொருத்தர உடலை
கூட உங்களுக்கு எடுத்து தந்திருக்கலாம். நாங்க இங்க டிஎன்ஏ பரிசோதனை நடத்துறதுக்கு அவங்களுடைய டிஎன்ஏ எங்கள்கிட்ட கிடையாது. இருந்தா தான் நாங்க அந்த பரிசோதனையை நடத்த முடியும். நாங்க இவங்களோட உடல் அனுமானிச்சு தான் உங்கள்கிட்ட தந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி திரும்ப நாங்க தரக்கூடிய உடல்களையும் அது இருக்கலாம். அதனால உங்க ஆக்கல்ல உடல் உங்களுக்கு கரெக்டாவே கிடைக்கணும்னு சொன்னா முதல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த கட்டிட இடிபாடுகளை அகற்றுவதற்கு நாங்கள் வைத்த கோரிக்கை பிரகாரம் அதிகமான புல்டோசர்களையும் அதற்குரிய தேவைப்பாடுகளையும் நிவர்த்தி செய்யுங்கள். ஷிரிபிபாஸ் மட்டுமல்ல, அத்தனை பேருடைய உடலையும் கரெக்டாகவே உங்களுக்கு தந்துடுவோம். எங்களுடைய மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள் சரியாக கிடைக்கணும். கிடைச்சா தான் நாங்களே டிஎன்ஏ பண்ணி உங்களுக்கு கரெக்டாக தந்துட முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அசால்ட் பதில் ஒன்றை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பதிலை ஏன் சொல்றாங்கன்னா யதார்த்தமாகவும் அதை சொல்லி இருக்கிறார்கள். உண்மையாகவே அங்குள்ள நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கிறது. இடிபாடுகளுக்குள்ள ஒரு இடத்துல குண்டு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதுக்குள்ள அவங்க கேப்டிவ்ஸை வச்சிருந்திருப்பாங்க, பணைய கைதிகள் இருந்திருப்பாங்க. யார் பங்கருக்குள்ள இருந்தாங்களோ அவங்க சேஃப்டியா இருந்திருப்பாங்க. வெளியில கட்டிடங்களுக்குள்ள இருந்திருந்தாங்கன்னா கட்டிடம் ஒட்டஞ்சி சிதறி இருக்கும் போது அதுல 10 பேர் பலஸ்தீன் மக்களும் இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அல்லது அவங்களுடைய சோல்ஜர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா யார உடலாவது மாறி போகத்தான் செய்யும். அப்படியாக நடந்த ஒரு காரியம் தவிர இதுல நீங்க யுத்த விதி மீறல் என்றெல்லாம் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. நீங்க கதறாம இருந்தாலே போதும் எல்லாம் சரியா நடக்கும் என்று சொல்லி அவர்கள் ஒரு பதிலை இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் சொல்லுகிற போது உடல்கள் மாறி சென்றதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா 15 மாத யுத்த நேரத்தில் இஸ்ரேல் எப்படியான அநியாயங்களை காசாவுக்குள் செய்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று அவர்கள் இன்றைக்கு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சற்று நேரத்துக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் நாளைய தினம் யாருடைய உடல்கள் கொடுக்கப்பட இருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எலியா கோஹன், ஓமர் ஷாம்டோ, ஓமர் வெங்கட், தால் ஷொஹாம், அவேரா மெங்குஸ்ட், அதே போன்று ஹிஷாம் அல் சயீத் ஆகிய 6 பேருடைய உடல்களை நாளைக்கு இஸ்ரேலிடத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒப்படைக்க இருக்கிறது. இல்லை இந்த கடைசியாக சொன்ன ஹிஷாம் அல் சயீதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்றோம். பேர் அரபு பேராக இருந்ததுக்கு அவர் இஸ்ரேல்காரரு. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. அவருடைய உடலையும் நாளைக்கு அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் என்கிற செய்திகளிடையே பட்டியலோடு வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஜனாசாக்களை வச்சுக்கிட்டு இருக்கிற வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. நீங்க வேணும்னா எங்க மக்களுடைய உடல்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தராம இருக்கிறீங்க. உங்க ஆக்கள்ல கேப்டிவ் இருந்து யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்க எல்லார உடலையும் நாங்கள் தந்துருவோம். அதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிறோங்க சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் போருக்கு பிந்தைய காசாவினுடைய அரசாங்கம் தொடர்பாகவும் எதிர்வருகிற 4ஆம் தேதி கெய்ரோவினுடைய மாநாட்டில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்கிற ஒரு செய்திகளுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்தை ஆளுகிற விவகாரத்தில், பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய கண்ட்ரோல் விவகாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் புறம் தள்ளிவிடக் கூடாது என்கிற ஒரு அறிக்கையை இன்றைக்கு அரபு நாடுகளுக்கு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம். அது எதுக்காக அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அதிகாரத்தை கைவிடுவது என்பது பாலஸ்தீன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு குழுவை நீங்கள் புறம் தள்ளுவதற்கு சமானமானது. எனவே நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இது எதுக்காக சொல்றாங்கன்னு கேட்டா, அரபு லீகினுடைய உதவி செயலாளர் ஹிஷாம் ஜக்கி அவர்கள் பேசுகிற போது என்ன சொல்லியிருந்தார் சொன்னா, பாலஸ்டைன் விடுதலை ராணுவம் காசாவுக்குள்ள இல்லாம இருந்தா மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் இந்த ட்ரம்ப் கார்டை போட்டதே அதுக்கு தான். எதுக்குன்னு சொன்னா, காசாவை நாங்கள் எடுக்க போறோம்னு சொன்னா, நான் எடுக்கலைன்னா அங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருக்கக்கூடாது. ஏன்னா யுத்தம் பண்ணி அவங்களை அழிக்க முடியல, அவங்களை இப்படியாவது ஓரம் கட்டணும். அரபு நாடுலாம் சேர்ந்து அவங்களை சைலண்ட் பண்ண சொல்லுங்க, ஆயுதத்தெல்லாம் வைக்க சொல்லுங்க, வச்சுட்டா நாங்கள் சும்மா இருந்துருவோம். இந்த ட்ரம்ப் கார்டை அவர் போட்டதே அதுக்கு தான். அதை இன்றைக்கு அரபு லீகினுடைய உதவி செயலாளர் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் அவருக்கு காரண காரியத்தோட பதிலளித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசா பகுதியை நிர்வாகம் செய்யறது, ஆட்சி செய்யறது, இந்த நிர்வாக அணுகுமுறைகளை வகுக்கிறது எல்லாமே நெகிழ்வு தன்மையோட நடக்கணும்னு நாங்கள் அதுக்கு ரெடியா இருக்கிறோம். நீங்க ஜனாதிபதியா ஒரு பொதுவான ஒரு ஆளை கொண்டு போட போறீங்களா, தாராளமா போட்டுக்கிறீங்க, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ராணுவ கண்ட்ரோலை மட்டும் எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது. அப்படி விட்டு கொடுத்துட்டோம்னாலே நினைச்ச நேரம் இஸ்ரேல் நம்மளை அழிச்சிட்டு போயிடுவான். அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நாங்க எகிப்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்கு ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு கூட நாங்க தயாரா இருக்கிறோம். அதுல அவங்க தெளிவா சொல்றாங்க என்னன்னா, ஆட்சியில ஜனாதிபதி, பிரதமர் என்று நீங்க புதிய ஆக்களை போட போறீங்களா, தாராளமா போடுங்க. ஆனா ராணுவ கட்டமைப்பை மட்டும் நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுடைய உச்ச நலன் தான் எங்களுடைய நலனாக இருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் இவ்வளவு நாளும் நாங்கள் போராடி இருக்கிறோம். எனவே அரபு லீகினுடைய நாடுகள் அத்தனையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை ஆதரிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அவர்களுக்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அரபு தேசிய பாதுகாப்பு அமைப்பை அச்சுறுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டங்களையும்
செயல்படுத்துவதற்கு அனுமதித்து விடாதீர்கள். அரபு நாடுகளுடைய நலன்களுக்கு எதிராக அமெரிக்கா இல்லை எவன் பேசினாலும் அதற்கு வழி வச்சிடாதீங்க, அது மொத்த நம்முடைய அரபு தேசத்தையும் நாசமாக்கிவிடும் என்றும் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ரியாதில் அரபு தலைவர்களுடைய சந்திப்பில் இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உண்மையில் அவங்க என்ன பேசி முடிச்சிட்டாங்கிறது வரல, என்ன எல்லாம் பேசலாம் என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதில் நிகழ்ச்சி நல்ல முதலாவது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் காசாவை மீள் கட்டுமானம் செய்வது. அதை பற்றி அவங்க பேச போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிசிசியினுடைய கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுடைய தலைவர்கள் பல பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்வதற்கு கொண்டு வந்து கொட்டுவதற்கு கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்பதிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இங்கே என்ன கவனிக்கணும்னு கேட்டால், பாலஸ்தீன் ராணுவ சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று ஏன் இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், காசாவுக்கான உதவிகளை மொத்தமாக அரபு நாடுகளே கொடுக்க வேண்டி வந்துடும். பலஸ்டைன் விடுதலை போராளிகள் காசாவில் ஆட்சியில் இருந்தாங்கன்னு சொன்னால் யூரோப் கண்ட்ரியோ அமெரிக்காவோ உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் முழு உதவியையும் அரபு நாடுகள் செய்ய வேண்டி வரும். அந்த பாரம் தமக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அரபு நாடுகள் நினைச்சாங்கன்னா இது அசால்ட் விஷயம். மொத்த காசாவுக்கான செலவு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 55 பில்லியன் யூஎஸ்டி தான் தேவைப்படுது. இந்த 55 பில்லியன் யூஎஸ்டியை பொறுத்தவரையில் அரபு நாடுகள் சவுதி அரேபியாவுடைய 2020ஆம் ஆண்டில் கச்சா எண்ணெய் விற்பனையில் மட்டும் 105 பில்லியன் யூஎஸ்டிகளை சவுதி அரேபியா சம்பாதிச்சிருக்குது. கத்தார் மாதிரி நாடுகள் எல்லாம் கணக்கு இல்லாமல் பில்லியன் கணக்கில் உழைக்கக்கூடிய நாடுகளாக இருக்குது. அரபு நாடுகளுக்கு இதெல்லாம் சில்லற காசு, மிட்டாய் சாப்பிட்ற காசு. இது ஒரு மேட்ரா? இதுக்காக வேண்டி காசா விட்டு கொடுத்துடலாமா என்று யோசித்தால் கண்டிப்பாக இதற்கு மாற்றம் வந்துவிடும். எனவே பில்லியன் கணக்கான டாலர்களை இதற்கு அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 3 கட்டமாக காசா டெவலப் பண்ணப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. முதல் கட்டம் குப்பைகள் அகற்றுகிற கட்டம், இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை அகற்றுகிற கட்டம். 2ஆம் கட்டம் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான சில இடங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டம். 3ஆம் கட்டம் புனரமைப்பு திட்டத்தினுடைய மொத்த தொடக்கம், காசாவை திருப்பி ரீபில்டு பண்ணுவதற்கான மொத்த தொடக்கமாக இருக்க போகிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சம். இதைத்தான் அவர்கள் சவுதி அரேபியாவுடைய தலைநகர் ரியாதிலே விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது எப்படி போனாலும் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வரக்கூடிய செய்திகளை தனியாக நாம் பார்க்கத்தான் இருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகைக்கு சென்றவர்களை தொலைவிடாமல் தடுத்து தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதையும் மீறி சுமார் 72,000க்கு மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் ஜுமா தொழுகையிலே புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. வல்ல ரஹ்மான் மட்டும்தான் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வளாகங்களையும் பொதுமக்களையும் காசாவினுடைய அப்பாவிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக துஆ செய்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுப்போமாக. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலையும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய அடுத்த மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.